ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். தூத்துக்குடியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் வழங்குகிறார். பாலவெற்றிவேல், இந்த உடைப்பின் காரணமாக எந்தெந்த சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன? இதை சீர் செய்ய என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து வராங்க? பூங்குழலி, தூத்துக்குடியில் இருந்து ராமேஸ்வரத்தை இணைக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றில் இருந்தே போக்குவரத்து இந்த பகுதியில நிறுத்தப்பட்டிருந்த நிலையில இன்றுதான் மழை அளவு குறைந்தவுடன் நேரில் போய் பார்க்கும்போது சாலைகள் மிக மோசமான அளவிற்கு வெள்ளப்பெருக்கால சூழக்கூடிய அந்த காட்சிகளாகத்தான் இருக்கிறது. இந்நிலையில வைப்பாறுக்கு அருகே, அதாவது தூத்துக்குடியிலிருந்து செல்பவர்கள் வைப்பாறு வழியாக சாயல்குடி மற்றும் ராமநாதபுரத்தை அடைந்து பின்னர் ராமேஸ்வரத்திற்கு செல்வார்கள். இந்நிலையில இந்த 3 பகுதிகளிலையும், வைப்பாறுக்கு முன்பும் வேம்பாறு பகுதிகளிலையும் சாயல்குடியை ஒட்டியுள்ள பகுதிகளிலையும் தூத்துக்குடி மாநகரில இருந்து வெளியேற கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளும் வெள்ள நீரால சூழ்ந்திருக்கிறது. 2 மீட்டர் அளவிற்கு உள்ள பாத்தீங்கன்னா தண்ணீர் உள்ள பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை ஒரு பிரதானமான ஒரு சாலையாக இருக்கிறது. இது துண்டிக்கப்பட்டிருக்கிறது, போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கரையோரத்தில் அமைஞ்சிருக்கிற கிராமங்கள், 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலைகளுடைய நிலையும் இதே போன்ற ஒரு காட்சியாகத்தான் இருக்கிறது. பூங்குழலி, தொடர் மழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது. தற்பொழுது கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலவெற்றிவேல், கரை புரண்டு தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்பொழுது தண்ணீரின் அளவு குறைய தொடங்கி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு குறைந்திருக்கிறது? பூங்குழலி, தென் மாவட்டங்களின் ஜீவ நதியாக விளங்கும் இந்த தாமிரபரணி ஆற்றுல தான் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் ஓரத்தில் அமைந்திருக்கிற அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, சேரன்மாதேவி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ஸ்ரீவைகுண்டம் மற்றும் தூத்துக்குடியை ஒட்டி இருக்கின்ற கிராமங்கள் முழுவதுமாக வெள்ளத்தால தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறையுடைய இந்த பருந்து பார்வை காட்சிகள்லயே நம்மளால தாமிரபரணி ஆற்றினுடைய அந்த நீர்ப்பெருக்க பார்க்க முடிகிறது. நேற்று வரை 80 மீட்டர் அப்படிங்கிற சராசரி அளவுல பயணிச்ச அந்த வெள்ளப்பெருக்கு தற்போது படிப்படியாக குறைய தொடங்கி இருக்கிறது. 73, 72 மீட்டர் என குறைந்திருப்பதாக மத்திய வாட்டர் கமிஷன் அவங்க வெளியிட்டிருக்கிற, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வெளியிட்டிருக்கிற அந்த தரவுகள் மூலமாக நமக்கு தெரியப்படுகிறது. இதன் மூலம் அபாய கட்டத்தில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் வெளியேறக்கூடிய தண்ணீரோட அளவு குறைந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தாமிரபரணிக்கு வரக்கூடிய அணைகளில் இருந்து நீர்வரத்து, வெளியேற்றப்படும் நீர்வரத்து குறைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வெகுவாக தற்போது தாமிரபரணி ஆற்றில் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே இருக்கும். நேற்றை பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை, தச்சநல்லூர் பகுதிகளில் பாலத்தினுடைய மேற்பகுதி வரை மழைநீர் வெளியேறிய நிலையில தற்போது அந்த அளவு குறைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.